வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு காலை பொழுதிலும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் பலனுள்ள பல விடயங்களை நாங்கள் பேசுவது வழக்கம். அந்த வகையில் இன்றும் பலனுள்ள ஒரு விடயம் சம்பந்தமாக இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதியில் பேசப் போகின்றோம். பொதுவாக சொல்லப்போனால் இப்பொழுது உலக நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கின்றது. உலகில் எங்கு பார்த்தாலும் போர் சூழலாக காணப்படுகிறது. பல்வேறு பிரச்சனைகள் அதனால் எழுகின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? அதனை தனி மனிதனாக எவ்வாறு அந்த போர் சூழல் அல்லது குழப்பநிலை இந்த மோதல்களை எவ்வாறு தவிர்ப்பது என்ற மிக முக்கியமான ஒரு விடயமும் இன்றைய கலந்துரையாடலில் உங்களுக்காகவே நாங்கள் பேச போகின்றோம். அதனை நீங்களும் உங்களுக்கு அலுவலர் அதே போல மனவளக்கலை பேராசிரியருமான திரு கிருஷ்ணமூர்த்தி சித்திரவேல் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமாம், நல்லது ஐயா. இப்பொழுது இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயற்பாடுகள் என்ன, அது என்னென்ன விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றது, அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். இலங்கை மனவளக்கலை மன்றத்தினுடைய செயற்பாடுகள் என்ன என்பதற்கு முன்னதாக மனவளக்கலை என்றால் என்ன, அதனுடைய ஸ்தாபகர் யார், அது போன்ற விவரங்களை உங்களுக்கு அறிவிப்பது சிறப்பாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். அதாவது வேதாத்திரி மகரிஷி அவர்கள், எமது குரு வேதாத்திரி மகரிஷி அருட்தந்தை, உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒன்று பெரும் அமைப்பை ஏற்படுத்தி உலகத்தில் இருக்கிற பல நாடுகளிலே இந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பயிற்சி வடிவம்தான் இந்த மனவளக்கலை என்ற ஒரு பயிற்சி முறை. இலங்கையிலும் இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் மூலமாக இந்த பயிற்சிகள் முழு இலங்கையிலும் தீவகம் முழுவதும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக சிறந்த பயிற்சியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகின்ற மாற்றம் உலகத்தின் சமாதானத்தை, உலகத்தின் அமைதியை எவ்வாறு கொண்டு செல்லும் என்பதற்காக மிக சிறப்பாக எமது குருவினால் திட்டமிடப்பட்ட ஒரு அமைப்பு முறைதான் இந்த மனவளக்கலை பயிற்சி திட்டம். மனவளக்கலை மன்றம் இலங்கையினுடைய 2 பகுதிகளிலே இதை செய்து வருகிறது. ஒன்று யாழ் பகுதியிலே ஒரு வலயமும், கொழும்பிலே ஒரு வலயமும் இந்த செயற்பாடுகளை அமுல்படுத்திய வண்ணம் இருக்கின்றன. இலங்கை மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளையின் பல்வேறு செயற்பாடுகள் சொல்லியிருந்தீர்கள். முதலாக இந்த மனவளக்கலை, மனத்தை வளப்படுத்துவதற்கான ஒரு கலை. மனத்தை அந்த வளப்படுத்த முடியாமல் அல்லது மனத்தை தம் வசப்படுத்த முடியாததுதான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த மனவளக்கலை உங்களோட பயிற்சியை பற்றி சொல்லுங்கள். இந்த மனத்தை எப்படி வளப்படுத்தும் அந்த கலையை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் உலகத்தில் நடக்கின்ற எல்லா செயற்பாடுகளையும் 2ஆக வகுக்கலாம். செயற்பாடுகளை ஒன்று நேர்மறையான செயற்பாடுகள், மற்றது எதிர்மறையான செயற்பாடுகள். நேர்மறையான செயற்பாடுகள் என்கிற போது அது மற்றவர்களுக்கும் தனக்கும் உதவக்கூடிய செயற்பாடுகளாக இருக்கும். எதிர்மறையான செயற்பாடுகளின் போது தனக்கும் மற்றவர்களுக்கும் அது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கும். ஆகவே உலகத்தில் நடக்கின்ற சகல செயற்பாடுகளையும் நாங்கள் 2ஆக இவ்வாறு பிரிக்கும் போது இது எவ்வாறு இந்த செயல்கள் எவ்வாறு நடக்கின்றன என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், செயல் முதலாவது ஒரு எண்ணம், மனிதனுடைய மனதிலே தோன்றுகின்ற ஒரு எண்ணம், அது செயலாக மாறுகிறது, சொல்லாக மாறுகிறது. அந்த சொல்தான் செயலாக மாறுகிறது. ஆகவே இதனுடைய ஆதி அல்லது அதனுடைய மூலம் என்பது எண்ணம் தான். ஆகவே அந்த எண்ணத்தை நாங்கள் சீர்படுத்துவோமாக இருந்தால், அதாவது எண்ணம் என்பது வேறு, சிந்தனை என்பது வேறு. எண்ணம் என்பது தோன்றிக்கொண்டே இருக்கும். அதை ஒரு மனிதன் சிந்தனையாக மாற்றி, அதை சொல்லாக மாற்றி, அதன் மூலமாக செயலாக மாற்று இடையிலே ஒரு பெரிய செயற்பாடு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த எண்ணத்தை எவ்வாறு சிறந்த எண்ணமாக மாற்றுவது, அந்த சிறந்த எண்ணத்தின் மூலமாக எவ்வாறு நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்வது, நல்ல சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக எவ்வாறு நல்ல செயற்பாடாக மாற்றிக்கொள்வது என்பதுதான் இந்த வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய இந்த பயிற்சியினுடைய அடிப்படை அம்சங்களாக இருக்கிறது. இது எவ்வாறு சாத்தியம் என்றால், மனதினுடைய செயற்பாடு, சிந்தனைகள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும்
வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் பிறந்த காலத்திற்கு அப்பாற்பட்டு, அதாவது எங்களுடைய வினை பயன் ஜென்ம ஜென்மமாக வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் தோன்றுகின்றன. நான் உதாரணமாக உங்களிடம் ஏதாவது ஒன்று கேட்கும் பொழுது நீங்கள் நேரடியாக அதுக்கு பதில் சொல்ல மாட்டீர்கள், நேரடியாக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய மனதில் இருக்கிற நியாயமான டேட்டாஸ், நியாயமான விஷயங்களை வைத்து நான் சொல்வதை ஒரு ஜட்ஜ் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா நான் சொல்லுகிற விஷயத்துக்கான ஒரு நீங்களாக தீர்மானித்து அதை வேறொரு எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படி இல்லாமல் நாம் பார்க்கிற பார்வையை நாம் எவ்வாறு கேட்கிறோமோ, மற்றவர்கள் எவ்வாறு நம்மளோட தொடர்பு கொள்கிறார்களோ அதை அவ்வண்ணமே எம்முடைய ஏற்கனவே மனதிலே இருக்கின்ற எந்த ஒரு தகவல்களையும் அடிப்படையாக கொள்ளாமல் அதை அப்படியே சிந்திப்ப வேதாத்திரி மகரிஷி அவர்கள் திரையிலே தெரிகிறார்கள், எமது குருநாதர் அவர்கள். ஆகவே அந்த நிலையிலே அந்த சிந்தனையை மாற்றியமைப்பதுதான் இதன் அடிப்படை அம்சமாக இருக்கிறது. அதற்கு மகரிஷி அவர்கள் பல பயிற்சி திட்டங்களை தந்திருக்கிறார்கள். ஆமாம், அந்த குருநாதர் வேதாத்திரிய மகரிஷியின் ஒரு கோட்பாடு தனி மனித சமாதானம், உலக சமாதானம் என்று வலியுறுத்தப்படுகிறது. உலகத்தில் இன்று அமைதியின்மைக்கு இந்த தனி மனித அமைதியின்மையும் பிரதான காரணமாகிறது. தனி மனித அமைதி உலக அமைதிக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்கிறது, அது பற்றி விளக்கம் தாருங்கள். தனி மனித அமைதி உலக அமைதிக்கு எவ்வாறு இப்பொழுது உலகத்திலே நாங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்ற, அனுபவித்து கொண்டிருக்கின்ற மிக 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 மோசமான நெருக்கடி நிலைமைகளை நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால், பிரம்மாண்டமான ஒரு நிலை, அதாவது எண்ணி பார்க்க முடியாத அளவிலே பிரம்மாண்டமாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது எல்லோராலும் கேட்கப்படுகின்ற கேள்வி, ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் எவ்வாறு இவ்வளவு பெரிய பிரச்சனையை தீர்க்கப் போகிறது என்பது கேட்பார். நல்லா யோசித்து பார்ப்போமாக இருந்தால், தனி மனிதன், உலகம் என்பது என்ன? உலகம் என்பது மனிதர்களுடைய தொகுப்பு இல்லையா? மனிதர்களுடைய தொகுப்பு. ஒரு காடு இருக்கிறது, அந்த காட்டிலே இருக்கிற அந்த காடு, அந்த வனம் பசுமையாக இருக்க வேண்டுமானால் அந்த வனத்திலே இருக்கிற, அந்த காட்டிலே இருக்கிற ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு தாவரமும் பசுமையாக இருக்க வேண்டும். அந்த தாவரம் பசுமையாக இருந்தால்தான் அந்த காடு பசுமையாக இருக்கும். இதே தியரியை, இதே கோட்பாட்டை நாங்கள் உலகத்துக்கு எடுப்போம். உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் சமாதானமாக சாந்தியாகவும் இருப்பானால்தான் அந்த உலகம் சமாதானமாக இருக்கும். ஆகவே நாம் கை வைக்க வேண்டியது உலகத்தில் அல்ல. நாம் முதலாவது ஒவ்வொரு தனி மனிதனும் மனதிலே, தனி மனிதனும் அப்பால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனதிலே முதலாவது நாங்கள் முயற்சி செய்வோமாக இருந்தால், அந்த மனதிலே ஒரு சாந்தி நிலை அல்லது ஒரு சமாதான நிலை அல்லது ஒரு அமைதி நிலை தோன்றுமாக இருந்தால், அதை மகரிஷி அவர்கள் சங்கிலி வடிவமாக சொல்லுகிறார். தனி மனிதனுடைய அமைதி, குடும்பத்தினுடைய அமைதி, சமுதாயத்தினுடைய அமைதி, நாட்டினுடைய அமைதி, உலகத்தினுடைய அமைதி என்றவாறாக மிக சிறப்பாக திட்டமிட்ட ஒரு பயிற்சி முறை தான் இந்த மனவளக்கலை பயிற்சி முறைகள். ஆமாம், இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையினால் எதிர்வரும் 28ஆம் திகதி வேதாத்திரிய வேள்வி தினம் என்று ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக என்ன விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வேதாத்திரிய வேள்வி தினம், எமது குருநாதர், எமது அருள் தந்தை அவர்கள் சமாதி அடைந்த தினம்தான் மார்ச் மாதம் 28ஆம் திகதி. கிட்டத்தட்ட 95 வருடங்கள் இந்த உலகத்துக்காக அவர் பல சேவைகளை, பல திட்டங்களை கொடுத்துவிட்டு இறைநிலை அடைந்திருக்கிறார். அவருடைய சமாதி தினத்தை துக்ககரமான ஒரு தினமாக நாங்கள் அனுஷ்டிக்காமல், அந்த தினத்தை அவர் எண்ணியது போல உலகத்திற்கு விழிப்பு நிலையாக, உலகத்திற்கு ஒரு மாற்றம் தருகின்ற ஒரு விழிப்பு நிலை கொண்டு செல்வதற்காக இந்த வேதாத்திரிய வேள்வி தினம் கொண்டாடப்படுகிறது. இது வருகிற சனிக்கிழமை 28ஆம் திகதி எமது மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண வீதியிலே பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்திலே, 7 மாடிகளை கொண்ட கட்டடத்திலே அமைந்திருக்கிறது. அங்கே சிறப்பாக அனுஷ்டிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த தனிமனித அமைதி குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். உலக நெருக்கடிகளுக்கு இந்த தனிமனித அமைதி
எவ்வாறு பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும், அல்லது நெருக்கடி நிலையை போக்குவதற்கு பூதாகரமாக இப்பொழுது பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. இந்த தனி மனிதன் அமைதி எவ்வாறு இந்த நெருக்கடி நிலைக்கு தீர்வாக அமையும்? தனி மனித அமைதி எவ்வாறு நெருக்கடி நிலைக்கு தீர்வாக இருக்கும் என்கிறதை நான் ஆரம்பத்திலே ஓரளவு தொட்டு காட்டி இருக்கிறேன். நீங்கள் இப்படி யோசிப்போமே, நம்ம இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடி நிலைமை எதிர்மறையாக நாங்கள் சிந்திப்போமா இருந்தால், நெருக்கடி நிலைமைக்கு உலகம்தான் காரணமா? நிச்சயமாக இல்லை. யாரோ ஒரு தனி மனிதனுடைய எண்ணம் தான் காரணமாக இருந்திருக்க வேண்டும். மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த எண்ணம் கொண்ட, அதாவது நேர்நிறையான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள். நேர்நிறையான எண்ணங்களை கொண்ட நான் உங்கள் பக்கத்தில் இருப்போமேனா இருந்தால் என்னோடு வந்து இணைபவர்கள் நேர்நிறை எண்ணங்கள் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அலை இயக்கத்திலே மகரிஷி அவர்கள் மிக தெளிவாக அதை விளக்குகிறார்கள். அதே போல எதிர்மறை எண்ணங்களை கொண்டவர்கள் ஒருவர் இருப்பாரானால் அந்த சூழலே, பிரபஞ்சத்திலே அந்த சூழலிலே எதிர்மறை எண்ணங்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அலை இயக்கம் ஏற்படுகிறது. அதனால் அங்கே எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். இந்த வகையிலே இப்பொழுது நாட்டிலே உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடி நிலைகளை நாம் சிந்தித்து பார்ப்போமா இருந்தால், யாராவது ஒருவருடைய தனி மனிதனுடைய எண்ணமாக தான் முதலாவது அது பரிணமித்திருக்கும். அது படிப்படியாக அந்த அலை இயக்கம் கூடிக்கணும் பிரபஞ்சத்திலே. இந்த எதிர்மறை எண்ணம் எல்லோரும் ஒன்று கூடி இவ்வளவு ஒரு பிரமாண்டமான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது அப்படியே மறுபக்கமாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இதே போல ஒரு தனி மனிதன் நேர்நிறையான எண்ணத்தை கொள்வானாக இருந்தால், அது இந்த பிரபஞ்சத்திலே அலை இயக்கமாக மாறுமாக இருந்தால், அப்பொழுது நிறைய பேர் அந்த நேர்நிறை எண்ணத்தோடு வந்து இணைவார்கள். இப்பொழுது இங்கே என்ன நடக்கிறது? விஞ்ஞானபூர்வமான பார்ப்போமாக இருந்தால் இந்த நேர்நிலை எண்ணத்தை ஏற்படுத்த முடியும். அதுக்கு தான் மகரிஷி அவர்கள் மிக சிறப்பான திட்டத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதில் இருக்கிற மிக முக்கியமான ஒன்று தவ முறைகள், தியான முறைகள். அதன் மூலமாக நேர்நிலை எண்ணத்தை ஏற்படுத்தி ஒரு தனி மனிதனை மாற்றுவதன் மூலமாக உலக அமைதியை ஏற்படுத்த முடியும் என்பதுதான் இந்த அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. இதில் ஆமாம், நீங்கள் சொன்ன அந்த பதிலிலிருந்து ஒரு நேர்மறையான கொள்கையுடையவர்கள் அவருடைய அலையாக சேர்ந்து அது உலகமாக வியாபித்து உலகத்தில் அமைதி பிறக்கிறது. சரி, இப்பொழுது ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டால், அந்த தனி மனிதன் மறை எண்ணத்தை கொண்டவர். நீங்கள் சொன்னது போல சிந்தனை, எண்ணம், செயல் பழக்கமாகிறது, பழக்கம் வாழ்க்கையாகிறது. அப்பொழுது அந்த எண்ணம் அல்லது அந்த சிந்தனை அடிப்படையிலிருந்து அந்த பழக்க வழக்கம் வரை அல்லது வாழ்க்கை வரை அதை கொண்டு செல்கிறது. இப்பொழுது ஒரு எதிர் எண்ணம் கொண்ட ஒரு மனிதன் இருக்கின்றார். அவருடைய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக மாற்றுவதற்கு உங்களுடைய அந்த பயிற்சியில் என்னென்ன அடிப்படை, ஒரு மனிதனை நல்ல மனிதன் என்ற ஒரு வரையறைக்குள் நல்ல மனிதனாக உருவாக்குவதற்கு என்னென்ன பயிற்சி முறைகள் வழங்கப்படுகின்றன? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த பயிற்சி முறைகள் மிகவும் சிறப்பாக அதாவது வேதாத்திரியத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றால் இது வாழ்வியல் கலையாக இருக்கிறது. ஆன்மீக, நான் யாரையும் குறை சொல்லவில்லை, ஆன்மீக அமைப்புகள் வெறும் கிரியைகளாக அல்லது ஒரு சடங்குகளாக இருந்த நிலையிலே வேதாத்திரி மகரிஷியில் எமது குரு அவர்கள் இந்த ஆன்மீகத்தை ஒரு வாழ்வியல் கலையாக மாற்றியிருக்கிறார். அந்த வகையில் இதில் இருக்கிற அம்சங்கள் என்னவென்றால், ஒரு தனி மனிதன் என்னிடம் வரும்பொழுது அவர் விரும்பி தான் வருகிறார். தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன் மூலமாக குடும்பம் மாற வேண்டும், குடும்பத்தின் மூலமாக அந்த சமுதாயம் மாற வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு தான் வருகிறார். அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி முறைகளை கொடுக்கிறோம். அவர்களுக்கு 3 வகையான ஆரம்ப பயிற்சி கட்டங்கள், 3 வகையான பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று, உடலை வலுப்படுத்திக்கொள்ள. இங்கே உடல் என்பது மிக முக்கியமான, சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. இந்த மனம் அப்படிங்கிற விஷயம் உடலிலே தான் இருக்கிறது. உடல் கொண்ட மனிதனுக்கு தான் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இருக்கிறது, இதனுடைய ஆழமாக போனால் மனம் என்பது உண்மையிலே அது தனித்து இயங்குகிற ஒரு விஷயமாக இருந்தாலும் அது இயக்கம் ஒரு மனிதனுடைய உடல் மூலமாக தான் நடைபெறுகிறது. ஆகவே உடல் ஆரோக்கியமாக, உடல் மிக
தெம்பாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு உடலிலே தான் நல்ல எண்ணங்கள் தோன்றக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே உடற்பயிற்சி என்கிற ஒரு விஷயத்தை மகரிஷி அவர்கள் மிக சிறப்பாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். யோகம் அல்லது யோகா என்று சொன்னால் எல்லோரும் நினைப்பது மிகவும் கடுமையான பயிற்சி முறை, மிகவும் கடுமையான உணவு பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் சொல்லுவார்கள். மகரிஷி அவர்கள் யோசித்தார்கள். இதனால்தான் அதை செய்கின்ற தொகுதி தனியாகவே இருக்கின்றன. யோக கலையை கற்றுக்கொள்கிறவர்கள் தனியாக இருக்கிறார்கள், அதை நடைமுறை வாழ்க்கையிலே பயன்படுத்துபவர்கள் தனியாக இருக்கிறார்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் சிந்தித்தார்கள், இப்படி ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் எல்லோராலும் இதை பங்கு கொள்ள முடியாது, எல்லோராலும் பயில முடியாது என்ற காரணத்தினால் சாதாரண லௌகீக வாழ்க்கையிலே இருக்கிற, நடைமுறை வாழ்க்கையிலே இருக்கிற சாதாரண குடும்ப அங்கத்தினர்களுக்கும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக மிக 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 எளிமையான முறையிலே இந்த பயிற்சி முறைகளை எமது குரு அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு 30 அல்லது 40 நிமிடங்கள் 24 மணித்தியாலங்கள் நமக்கு இருக்கின்றன. இந்த 24 மணித்தியாலங்களிலே எமது மனதை வழிபடுத்திக் கொள்ள, உடலை வழிபடுத்திக் கொள்வதற்காக ஆக குறைந்தது ஒரு 30 அல்லது 40 நிமிடங்கள் மட்டுமே போதுமானது இந்த உடற்பயிற்சியை செய்வதற்கு. இது மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. சகல அங்கங்களுக்கும் சகல உறுப்புகளும் ஒரு யோக கலைஞர் கொள்ளும்போது, ஒரு பயிற்சி செய்யும் போது கிடைக்கின்ற சகலவிதமான நன்மைகளும் இந்த பயிற்சியில் கிடைக்கக்கூடியதாக. இது எவ்வாறு சாத்தியமானது என்றால், 40 வருட காலம் மகரிஷி அவர்கள், எமது குரு, எமது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய உடம்பிலே, அவர் ஒரு வைத்தியத்துறையிலே இருந்ததனால் தன்னுடைய உடலிலே அதை ஆய்வு செய்து பார்த்து மனிதருக்கு தேவையான பொருத்தமான பயிற்சிகளை மிக எளிமையாக தந்திருக்கிறார்கள். அது ஒன்று. இன்னொன்று, காயக்கற்பம் அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த உயிருக்கான ஒரு பயிற்சி. இது சித்தர்களால் ஒரு காலத்திலே பயிற்றுவிக்கப்பட்டது. சித்தர்கள் அப்படிங்கும்போது அவர்களுடைய அவர்களுடைய செயல் அல்லது அவர்கள் சொல்லுகின்ற முறை வித்தியாசமாக இருக்கும். சாதாரண மனிதர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கும். ஆனால் வேதாத்தி மகரிஷி அவர்கள் அதை பயின்று, அதை ஆய்வு செய்து சாதாரண மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே இந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு நாளைக்கு 3 நிமிடம் மட்டும்தான். எங்களுடைய உயிருக்கான அந்த பயிற்சி 24 மணித்தியாலங்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாளையிலே 3 நிமிடம் மட்டுமே மிக அற்புதமான பயிற்சியாக அதை கொடுத்திருக்கிறார்கள். அது மிக சிறந்த ஒரு பயிற்சி. அடுத்து மிக முக்கியமான பயிற்சி, அடிப்படை பயிற்சியில் நாங்கள் கொடுக்கிறது தியானம், தவம் என்று. தியானம் என்பது இன்றியமையாத ஒன்று அப்படிங்கிற நிலைமை இப்பொழுது உலக நாடுகளிலே வந்துவிட்டது. ஆகவே தியானம் தொடர்பாக விஞ்ஞான ரீதியிலே ஆய்வுகள் செய்யப்பட்டு இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தியானத்தை பல தசாப்தங்களுக்கு முன்னுக்கே மகரிஷி அவர்கள் சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 3 வகையான பயிற்சிகள் அடிப்படை பயிற்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பயிற்சியை பயின்ற பிறகு சாதாரண வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இது போதுமானது. ஆனால் இதில் இன்னும் ஆழமாக போக வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு அகத்தாய்வு 1, 2, 3 என்ற பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. அதிலே தான் எங்களுடைய வாழ்க்கையை, நாங்கள் சந்திக்கிற மனிதர்களை எவ்வாறு ஒரு இணக்கமாக வைத்து கொள்ளலாம்ங்கிற ஒரு அடிப்படை பயிற்சி அந்த 3 அகத்தாய்வு 1, 2, 3. அகத்தாய்வு என்பது தன்னையே தான் ஆய்வு செய்து கொள்கின்ற ஒரு தற்சோதனை முறை ஒன்று. அது வேறு கல்வி நிலைகளை வேறு வகையிலே சொல்லப்படுகின்றது. இந்த தற்சோதனை மிகவும் அற்புதமாக மகரிஷி அவர்கள் வடிவமைத்திருக்கிறார். உதாரணமாக, இந்த கோபம் வருவதுக்கான காரணம் என்ன, கோபம் வராமல் எவ்வாறு நாங்கள் அதிலிருந்து மீண்டு கொள்ளலாம், கவலைப்படுவதனால் ஏற்படுகின்ற உடல் ரீதியான உள ரீதியான துன்பங்கள், கவலையிலிருந்து நாங்கள் எவ்வாறு மீளலாம் போன்ற அற்புதமான அந்த அகத்தாய்வு பயிற்சி 3 கட்டங்களாக கொடுக்கப்படுகின்றன. இந்த யோக பயிற்சி, அதே போல் காயக்கற்பம், அதே போல் அந்த வழிமுறைகளை, தியானம், 3 நிலைகளை சொல்லியிருந்தீர்கள் பயிற்சி முறையில். இந்த காயக்கற்பம் 24 மணி நேரத்தில் வெறுமனே 3 நிமிடங்கள் மாத்திரமே.
அது யாரெல்லாம் செய்யலாம், வயதில்லை இருக்கின்றதா, அது பற்றி சொல்லுங்கள். இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான, அதாவது விஞ்ஞான ரீதியிலே அறிவியல் ரீதியிலே நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருப்பதனால் இது சாதாரணமாக நாங்கள் 14 வயதுக்கும் மேற்பட்ட 13 வயதுக்கும் மேற்பட்ட அவர்களுக்கு தான் இந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அதாவது ஒரு பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் பூ பெய்த பிறகு, அதேபோல் ஆண் பிள்ளைகள் என்பவர்கள் அந்த நிலைமையிலே தான் அவர்களுக்கான அந்த பயிற்சி முறை அவர்களுக்கு விளக்கமாக இருக்கும். உடல் ரீதியான கட்டமைப்பு அந்த காலத்திலே தான் அவர்களுக்கு அந்த பயிற்சியை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதனால் இது பெரிய விளக்கம் இதில் பின்னணியில் இருக்கிறது. 14 வயதுக்கு மேற்பட்டு அது எத்தனை வயது வரைக்கும் நாங்கள் வாழ்கிறோமோ, லைஃப் டைம்னு சொல்லுவோம் அல்லவா, அதுபோல் வாழ்நாள் முழுவதும் அதை கொண்டு செல்லலாம். மிக எளிமையான ஆனால் அற்புதமான ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கிறது. சரி, இந்த பயிற்சிகளை செய்வதன் மூலம் ஒருவருடைய தனி மனிதன் ஒழுக்கம் அவருக்கு வருகிறது. நீங்கள் சொல்ல போது போல சுய ஆய்வு, ஒரு மனிதன் தான் எவ்வாறானவன், தன்னை அறிதல் தான் அந்த நோக்கமாக இருக்கிறது. தன்னை அறிதல் ஆன்மீகத்தின் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது. அறிந்து கொள்ள முற்படும் பொழுது அங்கு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உலக அமைதி வருகிறது. அற்புதமான பல விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அந்த வகையில் இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தற்போதைய பயிற்சிகளை யாரேனும் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் யாரேனும் இந்த மனவளக்கலையை பயிலுவதாக இருந்தால் என்னென்ன ஆலோசனைகளை அவர்களுக்கு நீங்கள் வழங்குவீர்கள்? பயிற்சிக்கு வருபவர்களுக்கு நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே எங்களுடைய விவரங்கள் எல்லாம் நாங்கள் நிறைய சமூக வலைத்தளங்களிலே வந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கான நடைமுறை அதான் மகரிஷியினுடைய விசேடம் என்னவென்றால், அவருடைய பயிற்சியினுடைய சிறப்பு என்னவென்றால், எந்த ஒரு கட்டுப்பாடும், அதாவது ஒரு பயிற்சிக்கு வரும்பொழுது சில உணவு கட்டுப்பாடு சம்பந்தமாக சிலருக்கு உணவை குறைக்க வேண்டும் அல்லது வேறு கட்டுப்பாடு வேண்டும், சைவ அசைவ உணவு தொடர்பாக இருக்குமா என்று சிந்திப்பார்கள். அது தவிர ஒரு இறுக்கமான உடல்நிலை, உடற்கட்டை வைத்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. சாதாரண வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காரியாலயத்திலே வேலை செய்கிறவராக இருப்பீர்களானால் காலையிலே இப்படி தான் வழக்கங்கள் என்பது ஒரு 6 மணிக்கு நாங்கள் விழித்திருப்போமானால் ஒரு 5:30 மணிக்கு நீங்கள் விழிப்பீர்களாக இருந்தாலே போதுமா. அரை மணித்தியாலும் சாதாரண இந்த பயிற்சிகளுக்கு போதுமானது. அதற்கப்பால் இந்த தவம், அதாவது தியானம் எனப்படுகின்ற மிக முக்கியமானது உண்டு. அதாவது தியானம் கற்றுக்கொள்ளும் போது தியானம் ஆரம்ப நிலையிலே நீங்கள் ஒரு 20 நிமிடங்கள் ஒரு இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். தியானம் என்பது மூளைக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பயிற்சி. ஆகவே தியான நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்களானால், தியானத்தை உடனடியாக உங்களுக்கு தியான நிலை கிட்டுமாக இருந்தால், ஒரு 3 நிமிடத்தில் அந்த நிலைக்கு நீங்கள் போகக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா இருந்தால் அவ்வளவு நேரம் தேவையில்லை. உடனடியாக நினைத்தவுடன் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் வருகிறது, அந்த சந்தர்ப்பத்தில் கூட அந்த தியான நிலைக்கு நீங்கள் போகலாம். தியான நிலைக்கு போகும்போது அங்கே என்ன நடக்கிறது? மனம் ஓர்மைப்படுகிறது. எந்த ஒரு விடயத்தையும் மிக சிறப்பாக சிந்தித்து ஆராய்ந்து அதற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா நெருக்கடிகளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் தீர்வு இருக்கிறது. ஏதோ ஒரு வடிவத்தில், ஏதோ ஒரு ஃபார்ம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒரு வடிவிலே இருக்கிறது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, அதற்கு கிட்டே செல்வதற்கு, அந்த தீர்வை நாங்கள் அடைவதற்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு வைப்ரேஷன், பிரபஞ்சத்தினுடைய ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையை உங்களுடைய மனம் அடையுமாக இருந்தால் அந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற வேறு வேறு அமைப்புகளில் இருக்கின்ற அந்த விடிவு அல்லது அதுக்கான விடை, அந்த வினாவுக்கான பதில் நீங்கள் அதை அடையலாம், அதை அண்மிக்கலாம். அப்பொழுது மிக சிறந்த வாழ்க்கையை, முரண்பாடில்லாத ஒரு இணக்கமான வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடியதாக இருக்கும். இறுதியாக நேரம் மட்டுமட்டாக இருக்கின்றது. வேதாத்திரிய வேள்வி தினம் 28ஆம் தேதி இருக்கின்றது என்று சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் பங்கு பெற்றலாம்? பொதுவாக யாரெல்லாம் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? 28ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்விலே விசேடமாக எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், வேதாத்திரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கு பெற்றுகிறார்கள். இது தவிர பொதுமக்கள் அனைவருமே இதிலே பங்கு கொள்ளலாம். காரணம், இதனுடைய அற்புதம், இதனுடைய தன்மை, இதனுடைய நன்மைகள் தொடர்பாக
நிகழ்வாக அன்று மிக சிறப்பாக அங்கே நாங்கள் சொல்வதற்கு இருக்கிறோம். விசேட அதிதி ஒருவரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். இந்த விசேட அதிதி சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நான் நேரம் போதுமா தெரியவில்லை, அது சம்பந்தமாக சொல்ல வேண்டும். இந்த வேதாத்திரியத்தினுடைய பயிற்சி முறைகளை நாங்கள் பாடசாலைகளுக்கு மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இப்போதே நாங்கள் பாடசாலைகளிலே மாணவர்களுக்கு இதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இம்முறை இந்த நிகழ்வுக்கு நாங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்திலிருந்து கல்வித்துறையிலே மிக உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒரு விரிவுரையாளரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். இதற்கான காரணம் இது ஒரு சுயநலம் தான். இதற்கான காரணம் அவர்கள் மூலமாக அவர்கள் பாடத்திட்டத்தை தயார் செய்கின்ற ஒரு துறையிலே இருப்பதனால் இதை பாடசாலைகளுக்கு மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதன் மூலமாக ஞாபக சக்தி அவருடைய வாழ்க்கை நிலையை சீரமைக்க வேண்டும் என்பதனால் ஒரு கல்வித்துறை சேர்ந்த ஒருவரை நாங்கள் இதில் பிரதம அதிதியாக எடுத்திருக்கிறோம். அதே போல் எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்தியாவில் நடக்கின்ற இந்த வேள்வித்தனத்துக்காக ஆலியாருக்கு சென்றிருக்கிறார். ஆகவே எங்களுடைய கௌரவ செயலாளர் அவர்கள் இதுக்கு தலைமை வைக்கிறார். திரு செல்வரட்னம் அவர்கள் எங்களுடைய மனவளக்கலை மன்றத்தின் செயலாளராக இருக்கிறார். கொழும்பில் நடைபெறும் இடத்தையும் சுருக்கமாக சொல்லிவிடுங்கள். 28ஆம் தேதி இந்த 28ஆம் தேதி அதாவது 53 கீழ் 1A ராமகிருஷ்ண வீதி வெள்ளவத்தைங்கிற இடத்துல தான் எங்களுடைய இந்த அறிவு திருக்கோவில் இருக்கிறது. அகிலே 3ஆம் மாடியிலே அது நடக்கிறது. அன்றைய நாள் 4 மணிக்கு பொதுமக்கள் எல்லோரும் அங்கே வருகை தரலாம். எமது ஆசிரியர்களும் அங்கே வருகை தருவார்கள். அங்கே நடக்கின்ற அந்த பயிற்சி முறைகளை பார்த்து அங்கே கிடைக்கின்ற விளக்கங்களுடன் தொடர்ந்து இந்த பயிற்சியை பெற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். உண்மையில் உலகத்தில் மனிதனுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயோ தீர்வுகள் இருக்கின்றன. அந்த தீர்வை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளைத்தான் வாழும் கலை அமைப்பு சொல்லிக் கொடுக்கின்றது. அந்த கலையை கற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லாத மனிதர்களாக வாழலாம். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் தனி மனிதன் வாழ்ந்தால் அது உலக அமைதிக்கும் பங்களிப்பு செய்கிறது, உலக அமைதியை நிலைநாட்டுகிறது என்ற அற்புதமான பல விடயங்களை சொல்லிய எமது ஆசிரியரும் அதிபர் அதேபோல கல்வி அதிகாரி முன்னாள் பணியிலிருந்து இப்பொழுது இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் நிர்வாக அலுவலர் அதேபோல மனவளக்கலை பேராசிரியருமான திரு கிருஷ்ணமூர்த்தி சித்திரவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபட்ட மா கேசவன் அதேபோல் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சஜாவுக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.